இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் எங்கே போகிறோம் இப்போ? வெல்கம் 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 டு சும்மா ஜாலியா. வெல்கம் டு சும்மா ஜாலியா. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் vlog இது நம்மளோடது. ஸோ அவ்வளோ கேமிங் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருந்தோம் ஐபிஎல் டிவிஎஸ். ஸோ சும்மா vlog எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இப்போ எங்கே பிரச்சனை? ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு கடை, ஃபேமஸான கடை பக்கத்தில் என்ன வாங்க போகிறோம்? பன் பரோட்டா ஃபேமஸ்ன்னாங்க. பன் பரோட்டா நண்பர்களே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் எனக்கே தெரியும். ஆமாம், எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு கார் ஓட்டுறேன். ஆமாம், பிரேக் எங்கே இருக்குன்னு தெரியாது அவருக்கு. இப்போ இதுதானே கிளச்சு? அதுதான் இது ஹேண்ட் பிரேக் ஆப்ஷன். ஆமாம், ஹேண்ட் பிரேக். இந்த கீர் இங்கே இருக்கு. கீர் இங்கே இருக்கா? கீர் இங்கே இருக்கு, பிரேக் இங்கே இருக்கு. பிரேக்கிங். ஓகே நண்பர்களே, அப்படியே வண்டியை எடுத்தாச்சு. என்ன ஆப்ஷன்? வண்டி எடுத்தாச்சு. இப்போதான் கிளச்சை கண்டுபிடிச்சவங்க தேடி பார்ப்போம். 10 மணி ஆகுது. இருக்குமா பரோட்டா? 10 மணிக்கு பரோட்டா தின்ன போறேன்யா. அதான் பரோட்டாலே வந்து இந்த வீச்சு பரோட்டா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. மதுரை வீச்சு பரோட்டா. அதெல்லாம் இருக்காது. அது இருக்கும், தெரியல. இருக்கும், இங்கே இருக்குமான்னு தெரியல. ஆமா ஆமா ஆமா, எக்ஸாக்டா தெரியல. ஹெட்லைட்டே போடல நான். வண்டிக்கிட்ட லைட் போட்டாரு, வெள்ளை லைட் போட்டாரா பாத்தீங்களா? இப்பதான் ஹெட்லைட்டே ஆன் பண்றேன் நானு. வண்டிக்கிட்ட லைட் வெள்ளை லைட்டை போடுறேன். கடை இவ்வளவு கூட்டமா இருக்கு. அதான் என்ன மணி என்ன ஆகுது? கூட்டம் மட்டும் மணி 10:05. மணி 10:05. அரை கூட்டமா இருக்கு. ஆமா, பயங்கர கூட்டமா இருக்கு. ஆமா, எவ்வளவு நேரம் நம்ம வந்து கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணது, அப்படியே நம்ம ரூம்குள்ள நம்ம மட்டும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இது ஒரு ட்ரை தான். எப்படி போகுதுன்னு நாங்க ஆக்சுவலி நாங்க எல்லாமே இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் சிச்சுவேஷன் வந்துட்டோம். ஆமா, சரி. இப்போ என்ன ஆர்டர் பண்ணிட்டு வந்துருவோமா? ஆர்டர் பண்ணிட்டு வந்துருவோம். ஏன்னா உள்ள அங்க எப்படின்னு தெரியல, பேச உள்ள கூட்டமா இருக்கிறதுனால வந்துட்டு என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே வியூவர்ஸ், வாங்கியாச்சு நண்பர்களே. அதாவது 2 பன் பரோட்டா, 2 வீச் பரோட்டா, அப்புறம் ஒரு கொத்து பரோட்டா. என்ன கொத்து? எக்கு கொத்து, முட்டை கொத்து பரோட்டா வாங்கியாச்சு. நான் வந்து பரோட்டா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. அங்க கனடால இருக்கும் போது யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். கண்ணிலே சாப்பிட்டுருக்கேன் பையன். இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? வழி கிடையாது. ஆமா, அங்க இருக்கும், ஆனா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ வாங்கியாச்சு, ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அங்க கார்ல போய் சாப்பிடுவாங்க, சாப்பிட இடம் இல்ல, உட்காந்து சாப்பிடுறது சரியான கூட்டம். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் பார்சல் ஓபன் பண்ணுவோம். மொத்தம் 3 பார்சல் இருக்குதுப்பா. ஸோ ஓபன் பண்ணுவோம். எங்களுக்கே சர்ப்ரைஸ் இது ஆக்சுவலி. என்ன இருக்குன்னு வீச்சு. ஆனா எப்படி இருக்கு பாருங்க, வீச்சு பரோட்டா நல்லா பயங்கரமா போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே, ஸோ சஞ்சி குழம்பு. இப்போ அதுதான் வந்து மெயின் டாஸ்கே. எப்படியே குழம்பு வந்து பீர் பாட்டில் ஓபன் பண்ற மாதிரி ஓபன். 1 hour later. அதாவது வியூவர்ஸ், நீங்க பாத்தீங்கன்னா இதை ஓபன் பண்ணீங்கன்னா பெரிய டாஸ்க் இது. கட்டுறவனுக்கே ஓபன் பண்ண தெரியாது. ஆக்சுவலி எப்படி சுத்தி விடுறாங்கன்னே தெரியாது. 2000 years later. சரி, நான் டேஸ்ட் பண்ணும்போது நீ குடி, அத நீ டேஸ்ட் பண்ணும்போது நான் குடிக்கிறேன். மேலே ஊத்தவா சைடுல ஊத்து. செமையா இருக்கு, அப்படியே கிறிஸ்பியா இருக்கு நம்ம வீச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம். மேலே எண்ணெய் ஊத்திருக்கேன், டேஸ்ட் பண்ணிடுவோம். அதே கொதிக்குது, பார்க்கறதுக்கு நாக்கு ஊறுது, ஆனா சுடுது. கேமரா ஊட்டியா விட்டு போகிறாரு. பயங்கர கிறிஸ்பியா, பயங்கரமா அப்படியே பாக்குறதுக்கே நமக்கு பயங்கரமா இருக்குது. நம்ம ஓகே, ஒரு வாய் எடுத்து வைப்போம். நான் சாப்பிட்டதே கிடையாது வீச்சு பரோட்டாலாம்.
பரோட்டால என்ன சாப்பிட்ருக்கீங்க? எந்த வகையான பரோட்டா சாப்பிட்ருக்கீங்கன்னா பரோட்டா அது, அப்புறம் முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கீங்க. பரோட்டான்னு சப்பாத்தியில் எழுதியதை கூட நாங்கள் சாப்பிடுவோம். ஏண்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? யாரியா? ஓகே நண்பர்களே, டேஸ்ட் சொல்லக்கூடாது, உண்மையா சொல்ல. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, கிறிஸ்பியா வர இருக்கு. என்ன கொஞ்சம் இது மேலே எண்ணெயா ஊற்றி லைட்டா இப்பதான் வருது சாலா வருது. ஆனா கார்ல ஊத்திருந்தா அப்பா கிட்ட ஆடி செம்மையா பரோட்டா. வீச்சு பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரொம்ப தின்னா இருக்கு பரோட்டா, மெல்லிசா இருக்கு, கிறிஸ்பியாவும் இருக்கு. நல்லா சால்னா நிறைய தொட்டு இப்படி சாப்பிட்டோம்னு வைங்க நண்பர்களே, சூப்பரா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். சால்னால குழப்பி இதை முடிச்சுட்டு ஒரு ஐட்டம் சாப்பிட்றோம், அதுதான் இன்னும் பயங்கரமா இருக்கும். என்ன நீ உள்ள போற சவுண்ட்லாம் கேட்குது எனக்கு. ஈசா பேக்கெட்ல போறதெல்லாம் கேட்குது வேற மாதிரி. ஓகே விகாஸ், கரெக்டாக கிறிஸ்பியான ட்ரை பண்ணுவோம். விற்கிறதே கொஞ்சம் பெரிய இருக்கு. ஆமா, என்ன அது எப்படியா விச்ச நீ ஒரு கையில கீழே விழுந்துச்சா? சாரி, ஏ வாயில விட்ட உடனே வந்து பிடிக்கிறேன். சாப்பிட்டு மென்னு சாப்பிட்டு சொல்லியா? அது அவ்வளவுதானா? உண்மையா நல்லா இருக்கு. இல்ல உண்மையா நல்லா இருக்கு. ஓகே, இல்ல அவ்வளவுதானான்னு கேக்குறேன். நல்லா இருக்கு அப்படின்ட்டாப்ல. சரி, இந்த கடை எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குல்ல? நல்லா போடுறாங்க, ஃப்ரெஷ்ஷா போடுறாங்க, ஃப்ரெஷ்ஷா போடுறாங்க, சூப்பரா இருக்கு. சுட சுட அப்படி போட்டு கொடுக்குறாங்க. ஆமா, நீங்க வந்து சில பரோட்டா வந்து அதாவது என்னன்னா, நம்மளுக்கு இந்த முட்டை கொத்து பரோட்டா அப்புறம் பன் பரோட்டாலாம் வந்து அவங்க போட்டு வச்சிருக்காங்க, ஒரு ஹாட் பேக்ல போட்டு வச்சிருக்காங்க. இது வீச்சு பரோட்டா மட்டும் ஃப்ரெஷ்ஷா தான் போடுறாங்க. ஓகே, இப்போ அடுத்த பரோட்டா என்ன பரோட்டா? பன் பரோட்டா. அது என்ன பன்னு அப்படின்னா பண்ணு மாதிரி இருக்கும், புசுன்னு இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ற மாதிரி டேஸ்ட்டும் புசுன்னு இருந்துச்சுன்னா நம்ம பன் பரோட்டா சும்மா டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் என்னெல்லாம் எனக்கு தெரியல. எல்லா பரோட்டாலையும் கொஞ்சம் வாங்கிருக்கோம். ஆனால் எண்ணெயில் ரொம்ப குளிப்பாட்டிருக்காங்க நண்பர்கள். பன் பரோட்டா தொடக்காம குட்டியுண்டா இருக்கும். சரி, ஊற்றுறா இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுதான் மேலே ஊற்றுறா, சைடில் ஊற்றுறோம், எப்படி வேணா ஊற்று, மேலே இது டெக்னாலஜி படிக்கணும். ஸ்விம்மிங்கை போட்டு பரோட்டா சால்னால ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு அப்படி எடுத்து வாயில வச்சிங்கன்னு வைங்க, அப்படியே ஆஹா அப்படின்னு. பரோட்டாவை சால்னால எப்பயும் குளிப்பாட்டிட்டு சாப்பிடும். அடி உழவுவது இன்னைக்கு எனக்கு தான். என்ன வியூவர்ஸ் கிட்ட இருந்து ஓவரா பேசுறாங்க. ஓகே நண்பர்களே, ஒரு குளியலை போட்டு எடுத்து சொல்லக்கூடாது. இதுவும் செம்மையா இருக்கு. எப்படி அந்த வித்தியாசத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் மொத்தமா இருக்கு, கொஞ்சம் மெல்றதுக்கு டைம் ஆகும். மொத்தமா இருக்கு. வீச்சு பரோட்டா வந்து ரொம்ப மெல்லிசா, இது வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கு நண்பர்களே. ஆனா மொறுன்னு இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு வெளியே, வேற லெவலியா. நிறைய வச்சுட்டேன். சரி, கூட குளிப்பாட்டி நறுக்கு அடகு முருகுன்னு இருக்கு, கிறிஸ்பியா இருக்கா? முருகு சாப்பிட்ற மாதிரி இருக்கு எனக்கு காதுல. அப்படி சாப்பிடுறது அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா செம்ம டேஸ்ட். நான் கூட காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். காரம் இல்ல, பெருசா மேனேஜபிளா இருக்கு. ஆமா, கார்ல உட்காந்து சாப்பிடுறதே பெரிய வேலை. ஆமாங்க, உண்மையிலே கிறிஸ்பியா இருக்கு. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. டேஸ் இன்னும் எவ்வளவு சால்னா ஊத்துன மேல. நல்லா நினைச்சு சாப்பிடியா? அருமை, செம்ம வேற லெவல் இருக்கு. நார்மல் வீடியோ தான். அதாவது போட்டு ஹாட் பேக்ல தான் வச்சிருந்தாங்க, அப்பயும் வந்து இன்னும் கிறிஸ்பியா இருக்கு. நீங்க வேற ஊரு வேற ஸ்டேட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பாத்துட்டு இருந்தீங்கன்னா வந்து பரோட்டா நம்ம ஊர்ல ட்ரை பண்ணுவோம்.
பன் பரோட்டா ட்ரை பண்ணுங்க. நார்மல் பரோட்டா, மெயினாக எக்கு கொத்து ட்ரை பண்ணுங்க. சிக்கன் கொத்து கூட எனக்கு கூட நல்லா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எக்கு கொத்து வந்து ஏதோ எக்கு கொத்துலாம் வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து எக்கு கொத்து தான், முட்டை கொத்து பரோட்டா தான். ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட்டு முட்டை கொத்து பரோட்டா. இப்போ பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. கொத்து பரோட்டா வந்து எதுவுமே சொல்லு தனி ஃபீலிங், அது எமோஷன். கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா வந்து ஒரு எமோஷன். ஆடா நிறைய குவான்டிட்டி நல்ல குவான்டிட்டி. அவன் தான் போட்டான் ஒருத்தன். அப்படியா? ஒரு சின்ன சிறுவன் அவர் தான் வேலை பார்த்துருக்காரு. அண்ணே வெயிட் பண்ணியிருக்காரு போடுங்க அப்படின்னு. சூப்பர் அண்ணே, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. அதில் குருமா இருக்கு, குருமா ஊற்றி கொத்து பரோட்டா அடிப்பானுங்க. குருமாவில் சால்னா பார்க்குறவங்க நம்ம பசங்க ஏன் பண்ணாங்க என்ன வியூவர்ஸ் இருக்கு. ஸோ இதை எடுத்து வாயில போடுவோம். இன்னும் இது எனக்கு என்னமோ கொஞ்சம் காரமா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பார்த்தாலே கொஞ்சம் அப்படி இருக்கு. ரைட்டா? நல்லா இருக்கு. டேஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இது கொத்து பரோட்டா பெருசா ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் ஒன்று வரணும் இல்லை கொத்து பரோட்டாக்கு, அது இதில் வர மாதிரி தெரியலையே. நார்மலாக தான் இருக்கு எனக்கு தெரியும் கொத்து பரோட்டா. மற்றபடி மற்ற 2 பரோட்டாவும் தூக்கிடுச்சு, வேற லெவலு, பயங்கரமாக இருக்கு மற்ற 2 பரோட்டாவும். ஆமாம், இது கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் அப்படியோ சாப்பிடுவேன். முட்டை கொத்து பரோட்டா. அந்த கொத்து பரோட்டாவில் வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும். லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது இதில் மிஸ் ஆகுது. கருவேப்பிலை நிறைய போட்டேன். கருவேப்பிலை எப்பயுமே நிறைய போடணும், அது ஓகே. ஆமாம், ஆனால் அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். அதான் அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டும் வரணும், அது வரவில்லை. சால்னா வேணுமா? சால்னா இதுக்கு அவ்வளோ சால்னா ஊற்றக்கூடாது. நான் ஆல்ரெடி ஊற்றி தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நல்லா இருக்கு. ஆனால் ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது. அதான் அந்த கொத்து பரோட்டாவுக்கான அந்த இதுவே, அந்த ஸ்பெஷல் அந்த டேஸ்ட் வந்து வரல. சூப்பர் டேஸ்ட். ஓகே, ஆனால் ரொம்ப நாள் வச்சு நான் கொத்து பரோட்டா தான் சாப்பிட்றேன். நான் வருஷ கணக்கில் அதியா கொத்து பரோட்டா. நீங்கள் நினைக்கலாம் நல்லா பரோட்டா சாப்பிட்லாம், வீடியோ போட்டு பரோட்டா சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோ. நாங்கள் வந்து பரோட்டா பிரியர்கள், விலவு பரோட்டா. ஸோ அதனால நான் ரொம்ப நாளாக அந்த கடைக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கனடாவில் இருக்கும்போது. ஸோ அதான் வந்து நேற்று நைட்டு வரேன், இன்னைக்கு ட்ரை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வீச்சு பரோட்டா, பன் பரோட்டா கண்டிப்பாக இந்த இடத்துல கடையில் ட்ரை பண்ணுங்க. ப்ரொமோஷன் கிடையாது. ஆமாம், மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் துறைப்பாக்கம். இந்த மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், பிடிக்கலன்னா சாரி. ஆனால் செம்மையா இருக்கு. பன் பரோட்டா, வீச்சு பரோட்டா செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சால்னாவும் சூப்பரா இருக்கு. சால்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தோணுது. மேபி அது வேற சால்னாவே நல்லா. ஓகே ஓகே நண்பர்களே, ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ எப்படி இருக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் நாங்கள் ட்ரை பண்ணோம் சொல்லுங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. பார்த்ததுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் போயிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன கண்டென்ட்ஸ் சஞ்சய்? ஐபிஎல் ரிவ்யூ. ஸோ அது போயிட்டு இருக்கு, அதுவும் போகும். சாரி போயிட்டு இருக்குன்ற போகும். ஸோ கேம் அதுதான் நிறையா போயிட்டு இருக்கு, கேமிங் கண்டென்ட். ஸோ அப்புறம் இப்போ தான் vlog நாங்கள் இது பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நிறைய மைண்டில் இருக்குது, நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பரோட்டாவில் ஆரம்பிக்கிறோம். மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் பரோட்டா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. பை பை.